சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கடந்த தினங்களெல்லாம் இந்த கொரோனாவிலே ஏகப்பட்ட ஜனங்கள் பாதிக்கப்பட்டு மரித்து இன்னும் பலவீனம் அடைந்து மருத்துவமனையில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயும் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, சபை மக்களை கர்த்தர் கிருபையாய் காத்து பாதுகாத்து வருகிறவருடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலேயும் ஆண்டவரே ஆராதனை கருத்தில் கொடுக்கிறோம். ஆறாம் முதல் முடிவு வரை தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இதற்காக உதவி செய்கிற பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய சபையின் பாட்டு புத்தகத்தில் 185வது பாடலை தேவ சமூகத்தை உணர்ந்து பாடும். எல்லாம் தம் திவ்ய வல்லமையால் முற்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் செயல். எல்லாம் தம் திவ்ய வல்லமையால் முற்றும் சொல்லரும் வல்ல உயிர்ப்பிக்கும் செயல். பரிசுத்த ஆவியே அபிஷேகமே பரிவோடு அருள் செய்வதாமே. பரிசுத்த ஆவியே
உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. சீயோன் தன் ஜீவ கிரணங்களில் வல்ல ஜீவ மிக்க பூரணனாய், சீயோன் தன் ஜீவ கிரணங்களில் வல்ல ஜீவனின் மிக்க பூரணனிலே நிறைவோனை ஜீவனை அழியாமையில் மறைவோமே மறுரூபமாகியே, நிறைவோமே ஜீவன் அழியாமையில் மறைவோமே மறுரூபமாகியே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னத்தால் மாறா கிருபையை முற்றும் வெளியாக்கியதினால், கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னத்தால் மாறா கிருபையை முற்றும் வெளியாக்கியதினால், பகர்ந்த ஜீவனை சுவிசேஷத்தால் தகர்ந்தெங்கும் சிலுவையா சாவை, பகர்ந்த ஜீவனை சுவிசேஷத்தால் தகர்ந்தெங்கும் சிலுவையா சாவை, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே.
உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவன். ஆமென். தேவ பிரசன்னம் இறங்குவதாம். நிறைவான ஜீவனிதே, ஏதோ தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவன், ஏதோ தோரை உயிர்ப்பிக்குமே, வருவான ஜீவனி. ஆமென். இப்போது செத்த கிரியைகள் அறுந்து போகும், அகன்று போகும். தேவ பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீரார், உற்சாகத்தினால் உயிர்ப்பிப்பீரார், வைராகியத்தினால் உயிர்ப்பிப்பீரார், தேவ வல்லமையினால் உயிர்ப்பிப்பீரார், ஜப ஜீவியத்தை உயிர்ப்பிப்பீராக. நிறைவான ஜீவனிதே, ஏதோ தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ தோரை உயிர்ப்பிக்குமே. Hallelujah, hallelujah. Praise the Lord. துதிராம் 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 துதிராம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக, காலை வேளைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த உயிர் தேர்ந்த நாளுக்காக சோதரோம். Receive, Father God, we praise you. Thank you, Jesus. Thank you for the wonderful presence right now, oh God. You are moving among us, oh God. Hallelujah, hallelujah. Udra, 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 udra. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஓ, நீங்கள் துதிக்காதிருந்தால் இந்த கல்லுகள் என்னை துதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓ, துதியில அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிற நம்ம ஆண்டவர், அவரை நாம் துதிப்போம், மனதார துதிப்போம். ஹல்லேலூயா. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. All hail King Jesus. All hail Emmanuel, King of kings, the Lord of lords, bright morning star. Throughout all eternity, I am going to praise Him, and forevermore I will reign with Him, and forevermore I will reign with Him. எல்லாரும் பாடுவோம். இயேசுவே வாழ்க, ராஜனே வாழ்க, இம்மானுவேல் வேடிவெள்ளி நீர் வாழ்கவே. நித்திய காலம் நான் உம்மை துதித்திடுவேன். என்றும் ஆளுவே இயேசுவுடனே. என்றும் ஆளுவே இயேசுவுடனே. ஒருமுறை கூட All hail King Jesus, all hail Emmanuel, King of kings, the Lord of lords, great
thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, hallelujah, hallelujah. Amen. எல்லாரும் கூட வாயை திறந்து கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹalleluya, 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 ஹalleluya. Love you Jesus, love you Jesus, love you Jesus, Jesus. Serve you, Jesus, 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 Jesus.
இந்த ஆராதனையினுடைய வல்லமையிலே நம்மை ஒரு முறை கூட புதுப்பிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இயேசுவை நாம் தேடி வருகிறோமோ ஒரு புதுப்பிக்கிற ஒரு அனுபவம் தான். நம்மை புதுப்பிப்பார், அன்பிலே புதுப்பிப்பார், தேவ சத்தத்தை புதுப்பிப்பார், தேவ வைராக்கியத்தை புதுப்பிப்பார், ஜெபத்தை புதுப்பிப்பார், அபிஷேகத்தை புதுப்பிப்பார். கர்த்தர் புதுப்பிக்கிற ஒரு அனுபவம் தான். நாம் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ நம்முடைய சந்தோஷத்தை நாம் புதுப்பிப்போம், மகிழ்ச்சியை புதுப்பிப்போம், ஆனந்தத்தை புதுப்பிப்போம். எல்லாமே அவரிடத்தில் இருக்கு. அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை தான் மனுஷன் அனுபவித்துக்கிட்டு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை வெறுமையாய் இருக்கும்போது அவர் அனாதியாய் இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். நம்மை சிருஷ்டிக்கிறதற்கெல்லாம் எத்தனையோ காலங்களுக்கு முன்பதாக வானத்தை சிருஷ்டித்தார், தூதர்களை சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் நாம். அவர்கள்தான் இந்த ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஏனென்றால் மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை. தூதர்கள் தான், பல கோடி தூதர்கள் தேவனை ஆராதித்தார்கள். அந்த தூதன் கேரு லூசிபர். வெடிவெளி என்றால் லூசிபர் என்ற அர்த்தம். அவனுடைய மேட்டிமையான எண்ணம் வந்தபோதுதான் அதற்கு பிறகுதான் அவனை அடித்து கீழே தள்ளினான். வடபுறங்களுக்கு ஏறுவேன், ஆராதனை ஸ்தலத்தில் விற்றிருப்பேன் என்று அவன் மனதிலே அந்த எண்ணம் வந்த பிறகுதான் அவனை அடித்தான். அவன் விழும்போது அவனோடு ஒரு கூட்டம் விழுந்தது. தேவன் அடித்து தள்ளும்போது எந்த வல்லமை எடுக்காமலே தான் அடித்தான். அந்த வல்லமையை தான் இன்றைக்கு விழுந்து போன தூதர்கள் ஆவிகள் எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் நினைத்தார், நீர் போனாலும் நான் மனுஷனை சிருஷ்டித்து அவனை என்னை ஆராதிக்கிறவனாய் மாற்றுவேன் என்பதுதான் தேவ நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் நம்மை சிருஷ்டித்தார். நம்மை சிருஷ்டித்த பிறகும் ஏதேன் தோட்டத்திலே அவர்களுடைய தெய்வீகமான ஆசீர்வாதத்தை எல்லாம் கெடுத்து அவர்களையும் வஞ்சித்து எங்களுக்கு கிடைக்காத பரலோகம் உங்களுக்கும் கிடைக்கக்கூடாது என்று இன்றைக்கு பிசாசு பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏராளமான மரணங்கள் இன்றைக்கும் சம்பவித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் சாத்தான், வேறு யாருமே. அவனுக்கு பிறகுதான் கர்த்தர் நம்மை ஆராதிக்கும்படியாய், நம்மை அனாதியாய் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஏற்ற நேரத்திலே ரட்சித்து ஞானஸ்நானத்தில் நடத்தி அபிஷேகித்து அவருக்காக வாழவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு ஊழியம் செய்யவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய மகிமையான நோக்கம் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போது நம்மேல் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. நீ போடா, என் பிள்ளைங்க இருக்கிறான், என் மகன் இருக்கிறான், என் மகள் இருக்கிறான், அவங்க என்னை ஆராதிப்பாங்க, என்னை மகிமைப்படுத்துவாங்க என்று சொல்லி நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து வைப்பார். எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணலாம். எல்லாம் praise the Lord. தூத்ராம் 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 தூத்ராம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Fill my cup, Lord.
I lift it up, Lord. Come and quench the thirsting of my soul. Bread of heaven, feed me still, I want no more. Fill my cup, fill it up, and make me whole. நிரப்பும் பாத்திரம் தேவா, வந்தின் ஆத்மதாகம் தீரையா. வானாகாரம் தந்து என் போஷியும். நிரப்பும் நிரப்பே நிறைவாக்கும். Hallelujah, hallelujah. உதகர பாஷபலாக்கராக்கலகதரகத. நான் அநாதி தேவன், உன் அடைக்கலம், நித்திய புயங்கள் உனக்கு ஆதார். நான் அனந்த ஞானம் உள்ளவர், என் ஞானத்தை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. என் ஞானத்தை நீ விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நீ என்னுடைய அடிச்சுவடுகளிலே நீ நடக்க வேண்டும். என்னுடைய சித்தம் உன்னிலே நிறைவேறி கொண்டிருக்க வேண்டும். என் பாதத்திலே நீ அதிகமாக விழுந்து கிடக்க வேண்டும். என் வல்லமையின் அபிஷேகத்தினால் நான் உன்னை நிறைக்க வேண்டும். என்னுடைய வழி நடத்துதலின்படி என்னுடைய சத்தத்தை நான் உனக்கு தொனிக்க பண்ண வேண்டும். உன்னை ஒரு நித்திய நோக்கத்திற்காக நான் அழைத்து உன்னை நான் நடத்துகிற கர்த்தர். நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இமை பொழுது நான் உன்னை கைவிட்டாலும் உன்னை உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். நீ ஒருவேளை இந்த காலை நேரத்திலே கவலையோடு இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நீர் இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற இந்த கொள்ளை நோயினாலே இது என்ன சம்பவிக்குமோ, இது எப்படி முடியுமோ என்று நீ கதிகலங்கி கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகள், என் வார்த்தையை கனப்படுத்தி அதன்படி நடக்கிற தேவ ஜனங்கள், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் சித்தம் இல்லாமல் உன் தலையில் உள்ள ஒரு பயிரும் கீழே விழுவதில்லை. ஆகவே இம்மட்டும் நான் உன்னை நடத்தி வந்த கர்த்தர், இனிமேலும் நான் உன்னை நடத்துவேன். உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான். நீ பயப்படாது. தொடர்ந்து என்னுடைய வழி நடத்துதலே நீ கடந்து செல்வாயானால் நிச்சயமாகவே உன்னுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஓதபா ஷபா ரேகரா கரா 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 துடவலா கரபலா கதுரா. ஆமென், ஆமென். சோதரா, வேளையிலே நாங்கள் சுகவீனமாக இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் சென்னை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகமான மரணங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு கோர சம்பவத்தை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பயங்கரமான காலத்தை நாங்கள் கண்டதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உடைய இரக்கம், தயவு எங்களுக்கு மிக மிக அவசியம். அப்பா,
இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது உடைய சுத்த கிருபை. இந்த கொரோனாவுடைய வைரஸ், இந்த கொள்ளை நோயை எங்களுடைய தேசத்திலிருந்து, எங்களுடைய நாட்டிலிருந்து, எங்களுடைய பட்டணத்திலிருந்து, எங்களுடைய பகுதியிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாக நீர் அகற்றி போடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் சீக்கிரத்திலே சுகமடைந்து வீடு திரும்ப கிருபை செய்ய ஆண்டவரே. இனி வேண்டாம்ப்பா, தேவ பிள்ளைகளை பாதுகாரும், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை பாதுகாரும் கர்த்தாவே. இயேசுவே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்ப்பா. எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் கிருபை கூடும். பிரைஸுக்கு நல்ல சுகத்தை தாரும், சுலமாவுக்கு நல்ல சுகத்தை தாரும், ஜெபராஜுக்கு நல்ல சுகத்தை தாரும், சாலமனுக்கு நல்ல சுகத்தை தாரும். இன்னும் சுகவீனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும், ஞான பிரகாசமாக நல்ல சுகத்தை தாரும், ஷீலாவுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. சுகுணாவுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இன்னும் சுகவீனமாக இருக்க சுபாஷுக்கு நல்ல சுகத்தை தாங்க தாமே. மகனுக்கு இருக்கிற அந்த ஃபீவர்லேருந்து பரிபூர்ணமான விடுதலை தாங்க. முழு குடும்பத்துக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். தோத்ராம் 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 தோத்ராம். அடுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தைரியமாருங்கள், உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மற்றும் நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் விசுவாச மக்களை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை சொல்கிறேன். தொடர்ந்து பாதுகாப்பார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோம். சில சத்தியங்களை நான் உங்களுக்கு பேசும்படியாக சொல்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 45ஆம் அதிகாரம், அதில் 8லிருந்து 14 வரையிலும் வாசிக்க கேட்போம். அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்ரீ கோபியரின் தங்கமடைந்தவளால் உமது வலது பாசத்தில் இருக்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழைப்பில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணித்துக்கொள். தீரு குமாரத்தில் காணிக்கை கொண்டு வருவார். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அவர் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளால் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார். ஜெபிப்போம். நல்லாண்டவரே, சோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இதை என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீரோ கர்த்தர் சொல்ல. நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8லிருந்து 14 வசனங்களை வாசித்திருக்கிறோம். இதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலும் லவமும் சந்தனம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது என்று சொல்ல. மணவாட்டி தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து அவள் புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டது. தந்தம் ஒரு அபூர்வமான ஒரு பொருள் தான். அது யானையிலிருந்து கிடைக்கிறது தான் தந்தம். அதை ஐவரி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தந்தத்தினாலே ஒரு அரண்மனையை கட்டி என்று சொல்லும்போது, அப்போ எவ்வளோ தந்தங்கள் இருந்தால் அப்படி ஒரு வீட்டை போல அழகான ஒரு அரண்மனை கட்டி அதற்குள்ளிருந்து
ராணியாகிய மணவாட்டி கடந்து வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த தந்தம் பிரேம் இது போல் வுட்டில் செதுக்கி அதில் பிக்ஸ் பண்ணி அதிலே தான் அந்த வீடு உருவாக்கப்படும். பார்க்கிறதுக்கு மரத்தினாலே அடிக்கப்பட்டிருக்கும், ஆனால் முழுவதும் தந்தத்தினாலே அதன் மேலே செதுக்கி ஒட்ட வைத்திருப்பார்கள். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாகும். இப்போ தந்தத்தினால் ஒரு அரண்மனையை செய்ய வேண்டுமானால் அங்கே என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே யானை செத்தால் தான் தந்தம் கிடைக்கும். யானை சாகாமல் தந்தத்தை நாம் ஒருபோதும் எடுக்கவே முடியாது. அப்படி யானையிலிருந்து தந்தத்தை பிடித்து இழுத்தால் நாம் உயிர் நம்மிடத்தில் இருக்காது. இப்போ தந்தத்தினால் செய்த இந்த அரண்மனையிலிருந்து புறப்படுகிறதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அந்த யானை, அந்த ஜெய்ஜாண்டிக்கான அந்த உருவம், அது சாகிற ஒரு அனுபவம். யானை செத்தால்தான் தந்தம் கிடைக்கும். அப்போ யானை என்றால் என்ன? அந்த ஜெய்ஜாண்டிக்கான அந்த நான் என்கிற அந்த தோற்றம், நான் என்கிற அந்த எண்ணம். அப்போ யானை சாகிறது என்று சொல்லும்போது அந்த நான் சாகிறது, அந்த சுயம் சாகிறது என்ற அர்த்தம். அப்போது இந்த சுயம் சாகும்போது தான் அந்த நான் என்கிற அந்த ஜெய்ஜாண்டிக்கான தோற்றமாகிய யானை செத்தால்தான் நமக்கு ஒரு தந்தத்தின் மூலமாக ஒரு அரண்மனையை கர்த்தர் நமக்காக கட்ட முடியும். அப்படியானால் இது ஒரு தாழ்மையினுடைய ஜீவியத்தை இது காண்பிக்கிறது. ஒரு மணவாட்டி ஆகிய ராணிக்கு தேவையான முதல் சுபாவம் ஹியூமிலிட்டி, தாழ்மை. தாழ்மையினாலே நாம் கட்டப்பட வேண்டும். அதனால தான் யோவான் சானகன் சொன்னான், அவர் பெருக நான் சிறுக. சங்கீதக்காரனுடைய அனுபவம் உன்னதமானவருடைய மறைவிலே அவன் இருக்கிறவனாக. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தான் நான் வரேன், என் பலத்திலே நான் வரவேன். அப்போ இந்த நாம் என்கிற இந்த எண்ணங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய செயல்பாட்டு குறைந்து போகிறது. அப்போ இந்த அதாவது தந்தத்தினால் செய்யப்பட்டது யானை செத்ததற்கு அடையாளம். நான் என்கிற தோற்றம் அது அழிந்ததற்கு, அந்த பெருமை எண்ணம் அழிந்ததற்கு அது ஒரு அடையாளம். இது மணவாட்டியினுடைய ஒரு தாழ்மையான ஜீவியத்தை இது காண்பிக்கிறது. அதே வேளையில் அந்த 8ஆம் வசனத்திலேயே இன்னொரு தொடர்ச்சியான அவருடைய சுபாவங்களை பார்க்கும்போது, உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலவும் நீர் மகிழும்படி என்று சொல்லும். நீ மகிழும்படி, கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் மகிழ வேண்டும். மகிழ்கிறதற்கு என்னம்மா? வெள்ளை போலவும் சந்தனம் லவங்கம் என்று பார். இந்த வெள்ளை போலம் ஆசரிப்பு கூடாரத்திலே அபிஷேகத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய உபகரணமான ஒரு பொருளாகும். ஸோ இது அவருடைய வஸ்திரத்திலே வீசுகிற அல்லது அவருடைய வஸ்திரத்திலே வருகிற அந்த வாசனையை அது காண்பிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜீவியத்திலே அபிஷேகம் ரொம்ப நிறைவாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து காணப்பட வேண்டும். அபிஷேகத்தினுடைய வாசனை, அபிஷேகத்தினுடைய அந்த பிரசனம் நம்முடைய வஸ்திரத்தில் வீசுகிறது. வஸ்திரம் என்றால் ரட்சிப்பு, வஸ்திரம் என்றால் பரிசுத்தவான்களுடைய நீதி. ஆனால் நம்முடைய வஸ்திரத்திலே ஒரு அபிஷேகம் என்கிற ஒரு நிறைவு அவசியமாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு தான் நம்மை கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நம்மை வழிவகுக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல் நாம் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே போவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீஷர்கள் சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அல்லது கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவாக இருந்ததினாலே
ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக. இந்த காலை வேளையிலே உன் ஜீவியத்திலே ஒரு தாழ்மை என்கிற ஒரு அனுபவம் தேவை. இரண்டாவது, ஒரு வஸ்திரத்திலே வெள்ளை போலமாகிய அபிஷேகத்தினுடைய வாசனை வீச வேண்டும். இரண்டாவதாக, சந்தனம் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த சந்தன மரம் எல்லாம் பார்க்கும்போது இந்த சந்தனத்தை மரங்களை இழைத்து அதை உருவாக்குவார்கள். அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மரத்தில் முகத்துக்கு போடுவாங்க, மற்ற காயங்களுக்கு போடுவார்கள், வாசனைக்கு நல்ல மங்களகரமான காரியங்களிலே உபயோகப்படுத்துவார்கள். ஸோ இவைகளெல்லாம் பார்க்கிற வேளையிலே மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தன மரம். அந்த சந்தன மரத்தை சில நேரத்திலே அதை இழைத்து அதை மருத்துவ குணங்களுக்கு அதை பயன்படுத்துவது உண்டு. அப்போது மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்க அல்லது மங்களகரமான காரியத்திலே மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க இது இழைத்து கரைந்து போகிறது. அது அதனுடைய தியாக ஜீவியத்தை அது காண்பிக்கிறது. இதே விதமான சிந்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் இருந்ததை நாம் பார்க்கலாம். நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து வந்து நமக்காக சிலுவையிலே பரிதாபத்தோடு அவர் மரித்தார். அப்போ அது ஒரு தியாக ஜீவியம். மற்றவர்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அதுபோல இந்த அருமையான காலை வேளையிலே தேவ பிள்ளையே, உனக்குள்ளாக ஒரு தியாக சிந்தை உனக்கு அவசியமாக இருக்கிறது. தியாக சிந்தை இருக்கும்போது அதிலே சுயநலங்கள் அதிகமாக இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியத்திலே கட்டுகள் உபத்திரவங்கள் பட்டணத்தோறும் வைக்கப்பட்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ கூட தன்னுடைய உயிரை அவர் பார்க்கிறதில்ல. அதுதான் அவருக்கு இருந்த தியாகம். தாவீதுக்கு இருந்த ஆட்டு மந்தை விட்டு ஒரு ஆடை கரடியும் சிங்கம் பிடித்து கொண்டது என்று தொடர்ந்து போய் பிடித்து அதை சண்டையிட்டு மீட்டு கொண்டு வந்த மந்தையிலே சேர்க்கிறார் என்று சொன்னார். அது தாவீதுக்கு இருந்த ஒரு தியாகம். தான் உயிர் போனாலும் பரவாயில்லை, மந்தையில் இருக்கிற ஒரு ஆடுனுடைய ஒன்றை நான் இழக்க விரும்பவில்லை என்று சொன்னார். மூன்றாவதாக லவங்கம். இதிலேயும் மருத்துவ குணங்கள் இருக்கு. வாசனை, நல்ல வாசனையான சுவையான ஆகாரங்களுக்கு இது உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே வேளையிலே வலி வேதனைகளுக்கு இந்த லவங்கப்பூ எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது. மணவாட்டியினுடைய வஸ்திரத்திலே அபிஷேகத்தினுடைய வாசனையும் இருக்கணும், அந்த தியாக சிந்தையும் இருக்க வேண்டும். அதே வேளையிலே மற்றவர்களுடைய வலி வேதனைகளை போக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நிம்மதி இல்லாமல் துன்பத்தில் வேதனையில் மரணத்தை தழுவி கொள்ளலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அப்பேற்பட்டவர்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிற. உப்பு இல்லைன்னா சுவையை நாம் கண்ணில் கூட காணவே முடியும், அனுபவிக்க முடியும். அதுபோல நான் இந்த உலகத்திற்கு வேதனையை போக்கக்கூடிய, வழியை போக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை நாம் இந்த மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆமாம், வேதனையை போக்க ஒரே வழி, preach the gospel, preach the good news, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த விதமான அனுபவங்கள் இந்த மரவாட்டிக்குள்ளாக இருக்கிறது. 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாடுகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்ரீ ஓபியரின் தங்க வயதவளார் உமது வலது பாரசத்தில் இருக்கிறார். அடுத்தபடியாக 9ஆம் வசனத்தில் ராஜகுமாரத்தி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உடைய வலது பாரசத்தில் என்ன இருக்கிறார். தங்கம் என்றாலே திவ்ய சுபாவம், பரிசுத்தம். அதுவும் ஒப்பீர் என்றால் அது ஒரு தங்கம் நல்ல ஒரு பியூராக கிடைக்கிற ஒரு இடம் போல. ஒப்பீரின் தங்கம் என்று இருக்கிறது, பசும்பொன் என்று இருக்கிறது. ஒப்பீரின் தங்கம் ஒரு திவ்ய சுபாவத்திற்கும்
பசும்பொன் வந்து கிறிஸ்துவனுடைய சுபாவத்திற்கு அது ஒரு நிழலாட்டம். அப்போது இந்த நேரத்திலே நாம் இங்கே பார்க்கும்போது வலது பாரிசத்திலே நிற்கிறார். வலது பாரிசத்தம் என்றால் அதாவது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது, செபிக்கிறது, மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது, மற்றவர்களுக்காக உபவாசிக்கிறது. இதுதான் வலது பாரிசத்தினுடைய அனுபவம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக பிதாவுடைய வலது பாரிசத்திலே அவர் நிற்கிறார், நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வலது பாரிசத்திலே நிற்கிறார் என்று ஸ்தேவான் கூட தரிசனத்திலே கண்டு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வலது பாரிசம் என்று சொல்லும்போது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது, செபிக்கிறது, மற்றவர்களுக்காக ரட்சிக்கப்பட, வியாதியிலிருந்து விடுதலை பெற, கடனிலிருந்து விடுதலை பெற, நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற, மற்றவர்களுக்காக செபிக்கிற ஒரு அனுபவம், தேசத்திற்காக செபிக்கிற ஒரு அனுபவம், பட்டணத்திற்காக செபிக்கிற ஒரு அனுபவம், சமுதாயத்திற்காக செபிக்கிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிற ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும். ஜெபம் 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 ஜெபம்தான் நம்முடைய உயிர் நாடியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மூன்றாவதாய் பார்க்கிற வேளையில 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். பார்க்கிறோம் இங்கே ராஜா நம்மேல் பிரியப்படணும்னா நீ உன் ஜனத்தையும் சகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. 9ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசி. 10ஆம் வசனத்துல நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து, உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து. ஸோ இந்த ஜனம் என்று சொல்லுகிறது நம்முடைய பழைய விதமான ஜனம், தகப்பன் என்று சொல்லுகிற அந்த பழைய விதமான பாரம்பரியம், சடங்காச்சாரம், மூட நம்பிக்கை, நாள் பார்க்கிறது, கிழமை பார்க்கிறது, இவைகளை குறிக்கிறது. இவைகளை நீ மறந்துவிடு, மறந்துவிடு. ஏதாவது கேட்டேன்னா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான் எங்களுக்கு பழகி வச்சாங்க, இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பழைய காரியத்தையே நம்ம காரணம் காட்டும். அதையே தொடர்ந்து நாம் அதை கடைபிடித்து கொண்டே வரும். அதை தான் சொல்லுகிறார், நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. ஆண்டவருக்காக நீ ரட்சிக்கப்படுவாயானால் நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும், ஒரு செப்பரேஷன் லைஃப். பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சீயோனை உன்னை விடுவித்துக் கொள். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அப்போ நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். புறஜாதியானை போல நாம் வாழ முடியாது, புறஜாதியானை போல நாம் உடுத்த முடியாது, புறஜாதியார்களைப் போல நம்முடைய சரீரத்தில் நெற்றியிலெல்லாம் அடையாளங்கள் எல்லாம் நாம் வைத்துக் கொள்ள முடியாது. கர்த்தரை ஆராதிப்பதற்காக இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நமக்காக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்காக நாம் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், அந்த பழைய பாரம்பரியம், அந்த நாள் பார்க்கிறது, கிழமை பார்க்கிறது, சுத்தி போடுறது, பூனை வந்தால் எதற்கு அதற்கு ஒரு கதை பேசுறது, விதவைகள் வந்தால் அதற்கு ஒரு கதை பேசுறது, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு கதை பேசுறது, புதன்கிழமைக்கு ஒரு கதை பேசுறது. இந்த கதை பேச வைக்கிறவன் சாத்தான் தான். கர்த்தர் என்னது, நீ கதை பேசாத, என்னை துதி என்று சொல்லுகிறார். என் சமூகத்திலே நீ கடந்து என்னை ஆராதித்து மகிமைப்படுத்து. அவன் அப்படிதான் கதை பேசிக்கிட்டே தான் ஜனங்களை ஏறக்குறை எல்லாரையும் கொண்டு போய் நரகத்தில் தள்ளினான். ஆகவே நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சடங்காச்சாரம், நம்முடைய எல்லா விதமான அந்த பழைய காரியங்களை நம்மை விட்டு விலக வேண்டும்.
அடுத்தபடியாய் பார்க்கிற வேளையில் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திருக்குமாரனுக்கு அனுப்பி கொண்டு வருவார். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் தயவை நாடி அடங்குவார்கள். ராஜகுமாரத்தின் உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அவர் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. இங்கே ராஜகுமாரத்தின் உள்ளாக பூரண மகிமை உடையவள், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது என்று. அவள் உடை பொற்சரிகை, தங்கத்தினாலே செய்த ஒரு ஜரிகை. ஆனால் ராஜகுமாரத்தின் உள்ளான பூரண மகிமை சாதாரண மகிமை அல்ல, ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு நிலையிலே மகிமை. அப்போ பாருங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தம் என்னிலே பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவள் விரும்பியிருப்பாளானால் அவருடைய உள்ளான மனுஷனிலே பூரண மகிமை என்று பூரண மகிமை என்றாலே பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம். அவள் பூரண பரிசுத்தம் அவளுக்குள்ளாக ராஜகுமாரத்தி. ஆனால் யார் இவர்? ராஜகுமாரத்தி. ராஜகுமாரத்தி ராஜாக்கள் என்று பார்க்கும்போது நிறைய ஆஸ்தி, அந்தஸ்து, கணம், பெயர், புகழ் அவர்களை நம்பி ஒரு நாடே இருக்கும், ஒரு பகுதியே அவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் ராஜாக்களுடைய ஆளுகை. அப்போ அவர்களுக்கு அந்த ராஜாவுக்கு குமாரத்தி என்று சொல்லும்போது அவள் எவ்வளோ ஒரு லக்ஸரி லைஃப்பில் இருந்திருப்பா, எப்படி ஒரு ஆடம்பரமாக இருந்திருப்பா, அவளுடைய உடை எப்படி இருந்திருக்கும், ராஜாக்களுடைய உடை எப்படி இருக்கும் என்று ஓரளவு நாம் கற்பனை பண்ணுவோம். அப்போ ராஜகுமாரத்தினுடைய உடை எப்படி இருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணும்போது அதுவும் ரொம்ப ஒரு நிறைய ஸ்டைலாக தான் இருக்கும், மல்டி கலர், விதவிதமாக இருக்கும், செப்பல்லேருந்து உடையிலிருந்து. அப்போ இந்த அளவுக்கு லக்ஸரியாக இருந்த ராஜகுமாரத்தி. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு கோணத்தில் கர்த்தர் அவளை உருவாக்கியிருக்கிறார். அவரை உருவாக்கின பிறகுதான் இந்த ராஜா அந்த எழுத்தின்படி ராஜா இல்லை, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய அந்த உள்ளான மனுஷன்தான் பூரண மகிமை உடையதாக இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு பரிசுத்தமே ஒரு மூச்சாக இருந்து செயல்பட்டது. ஹோலினஸ். ஆகவே தான் பார்க்கிறோம், பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அதுவும் பரிசுத்தத்தை தான் காட்டும். சியோன் என்றாலே கதிர்வீச்சு, வெளிச்சம் என்றார். சியோன் என்றார் பிரகாசம் என்றார். ஆகவேதான் சூரியனை தேவனுக்கு ஒப்பிட்டு மல்கியாவில் அவர் நீதியின் சூரியனார். அப்ப அந்த சியோனிலே தேவன் வீற்றிருக்கிறபடியால் அந்த இடம் பயங்கர பிரகாசமாக பயங்கர பிரகாசம். எருசலேம் இப்போ பொதுவாக ஒரு வீடு கட்டுகிறார்கள், அந்த வீட்டுக்கு முதல்ல இன்ஜினியரிங் கேட்கறது, இதற்கு முகப்பு எப்படி இருக்கணும், இதற்கு அந்த பிரெட் எலிவேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்பான். அதை வைத்து தான் அந்த பில்டிங் அழகாக இருக்கும். எப்படி இருப்பார் வீடு, நல்லா அழகாக கட்டிருக்காங்க. அதே போல தான் சியோன் என்று சொல்லுகிறது. புதிய எருசலேம் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம். தேவ பிள்ளைகள் போய் யுகம் யுகமாக நித்தியமாக இளைப்பாறுகிற ஒரு இடம்தான் நியாய தீர்ப்புக்கு பின்பு. அந்த புதிய எருசலேமுடைய முகப்பிலே இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் பிளேஸ் தான் சியோன். அந்த சியோனிலே தான் அதை விட ஒரு நல்ல ஒரு பிரதிஷ்டை உள்ள ஆட்கள், கர்த்தருக்காக தங்களை தியாகம் செய்தவர்கள், கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை ஓடி முடித்தவர்கள் தான் அந்த சியோனிலே போய் கர்த்தரோடு அவரோடு இருக்கும்படியாக கடந்து போகிறார். ஆனால் அந்த 1,44,000 பேர் அது யூதர்களை குறிக்கிறது. அது ஒரு பெரிய சத்தியம். அது யூதர்களை காரணம். அந்த நாமம் தரித்து 1,44,000 பேர் இந்த பூமியில யாரும் இல்லை, அவருடைய சொந்த ஜனங்களாக யூதர்களை குறிக்கிறார்.
ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையை இங்கே நாம் பார்க்கிறோம். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உடையவர், அவர் உடை பொற்சரிகையாக அவருடைய பூரண பரிசுத்தத்தை. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவார். அவள் பின்னாலே சில அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இங்கே பார்க்கும்போது இதிலே ஒரு நல்ல சத்தியங்கள் இருக்கிறது. இது ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்து கர்த்தரை சந்திக்கிறவர்களை இது காண்பிக்கிறது. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்படுவார். சித்திரை தையலாடை தரித்து ராஜாவிட்ட வரும்போது, சித்திரை தையலாடை என்றாலே அது ஒரு பாடுகளின் ஜீவி. கர்த்தரை நாம் சந்திக்க போகிற தேவஜனங்கள் கண்டிப்பாக பாடுபட்டால் தான் கர்த்தரை சந்திக்கணும். பாடுபடாமல் கர்த்தரை நாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாடுகள் நமக்கு உண்டு. இக்காலத்து பாடுகள் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போம், ஆனால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். பாடுகள் நமக்கு உண்டு. நிந்தைகள், அவமானம், பொய்க்குற்றச்சாட்டு, நெருக்கங்கள் நமக்கு உண்டு. சில நேரங்களிலே நம்முடைய தேவனை நாம் நிரூபிக்கவே முடியாது. கேள்வி மேல் கேள்வி கேட்பான். இயேசுவே கேட்டான், நீ மெய்யான தேவகுமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்குவான், அப்போ நாங்கள் உங்க நம்புகிறோம். ஆண்டவர் செஞ்சாரா? இல்லை. ஏன்னா அவர் தேவ சித்தத்தில் இருக்கிறார், நாமும் தேவ சித்தத்தில். நம்முடைய சித்தத்தின்படி ஒன்றை மாமிசிகமாக நாம் செய்து கொள்ள முடியாது. அவர் கம்ப்ளீட்டாக ஆண்டவர் தேவ சித்தத்திலே தான். அவர் கேட்ட கேள்வி, நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் செய்தார். ஆகவே தான் அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளும் பாடுகளின் ஊடாக தான் கர்த்தர். அதுதான் சித்திரை தையலாடை. சித்திரை தையலாடைன்னா எம்ப்ராய்டர், சித்திரை தையலாடை, விதவித மல்டி கலரில் எம்ப்ராய்டர் ஒர்க்கு தான் சித்திரை தையலாடை. அது ஒரு பாடுகளின் ஊசி குத்து, பல ஆயிரம் கணக்கான ஊசி குத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் கிளாத். சித்திரை தையலாடை தரித்தவளால் இயேசுவாகிய ராஜாவுக்கு முன்பாக வரப்படுவார். அந்த பாடுகளின் மத்தியிலே அவள் பாருங்க, கீழே வாசிங்க 14. அவளுடைய பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் என்று சொல்லும்போது, ஏற்கனவே இவள் பாடுகளின் ஜீவியத்திலே தான் வாழ்ந்து கொண்டார், உபத்திரவ ஜீவி. ஆனால் இதன் மத்தியிலேயும் இவள் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்திருக்கிறது இந்த வசனத்திலே சுட்டி காட்டு. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் தோழிகைகளாகிய கன்னிகைகள். ஒரு கூட்டம் அவள் பின்னாடி போது அதிலே அது 2 விதமான கூட்டமாக காண்பிக்கிறது. ஒன்று தோழிகைகளாகிய கன்னிகைகள், அவள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த பாடுகள் ஜீவியத்தின் மத்தியிலேயே, உபத்திரவத்தின் மத்தியிலேயே கர்த்தருக்காக ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்து இப்பொழுது ராஜாவை சந்திக்க போகிறார்கள். அதுதான் நம்முடைய தோழிகைகளாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயே கன்னிகைகள் என்று சொல்லும்போது அது ஒரு அர்த்தம் வித்தியாசமாக இருக்கு. கன்னிகைகள் என்று சொல்லுகிற வேளையிலே அது ஒரு கரைபடாதவர்கள் தான் கன்னிகைகள் என்றும். இயேசு கிறிஸ்து அந்த 10 கன்னிகைக்காக வருகிறார் என்று கன்னிகைகள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத. புத்தி உள்ளவர்கள் எண்ணெயோடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த கன்னிகைகள் என்று நாம் பார்க்கிற வேளையிலே கரைபடாதவர்கள். இந்த சித்திரை தையலாடை தரித்து பாடுகளின் ஜீவியத்திலேயே கரைபடாத ஒரு கூட்டத்தை இவள் ஆதாயப்படுத்தி அந்த கூட்டத்தோடு ராஜாவாகி இயேசுவை சந்திக்கும்படியாக அவள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கூட்டத்தை உருவாக்கலாம், ஆனால்
கரைபடாத ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகவேதான் கரைபடாதவர்களுடைய பாத்திரத்திலே தான் எண்ணெய் இருந்தது. அந்த 5 பேர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் கரைபட்டவர்களுக்கு அர்த்தம் அடையாளம். அவர் பாத்திரத்திலே அந்த அபிஷேகம் நிற்கவே இல்லை, அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் 5 பேர்கள் புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், தேவ பயம் நிறைந்தவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடந்தவர்கள், ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு உறவை வைத்திருந்தவர்கள். அவர்களுடைய பாத்திரம், இருதயமாகிய பாத்திரத்தில் ஒரு நிறைவான அபிஷேகம் இருந்தது. ஆகவேதான் அவர்களை இயேசு வரவழைத்தார், கதவை திறந்தார். மற்ற 5 பேரை சொன்னார், நீங்கள் எவ்விடத்தால் உங்களை அறியேன் என்று சொன்னார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகள், கடைசியாக பார்க்கும்போது பாடுகளின் ஜீவியத்திலேயே ஒரு கூட்ட கன்னிகைகள் மாத்திரமல்ல, ஒரு கூட்ட தோழிகைகள் மாத்திரமல்ல, ஒரு கூட்ட கன்னிகைகளையும் அவர் ஆதாயப்படுத்தி ராஜாதி ராஜாவை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, கடைசி நாட்கள் கர்த்தருக்காக நாம் ஓடுவோம், உழைப்போம், ஊழியம் செய்வோம். உலகத்தில் ஒன்றும் நம்ம முன்னாடி வர முடியாது. ஆஸ்தி அந்தஸ்தோ ஒன்று வரப்போது நம்முடைய ரட்சிப்பு, நாம் செய்த ஊழியம், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் வாழ்கிற வாழ்க்கைகள், கர்த்தருக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் நாம் பின்னாடி வரப்போகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. சீயோன் தன் ஜீவ கிரணங்களில் வந்த ஜீவனி மிக்க பூரணம் தனிலே, சீயோன் தன் ஜீவ கிரணங்களில் நல்ல ஜீவனி மிக்க பூரணம் தனிலே, நிறைவோமே ஜீவனி அழியாமையில், மறைவோமே மறுரூபமாகி, நிறைவோமே ஜீவனி அழியாமையில், மறைவோமே மறுரூபமாகி, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிதே, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. மணவாட்டியினுடைய குணங்களை குறித்து அந்த நாளிலே பார்த்தோம். கர்த்தரை நாம் சோதரம் பண்ணலாம். தோதுராம் 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 தோதுராம். ஒரு மணவாட்டிக்கு இருக்க வேண்டிய தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படும் போது வாசனை, வஸ்திரத்தின் வாசனை வெள்ளை போலும், சந்தனம் லாவம், அது அவருடைய தாழ்மை, வஸ்திரத்தில் அபிஷேகம், அவருடைய இன்னொன்று அவர்களுக்கு இருந்த அந்த தியாக சிந்தை, மூன்றாவதாக அவர் மற்றவர்களுடைய கசந்த வாழ்க்கை அல்லது கசப்பான வாழ்க்கை
மதுரமாக்குற ஒரு வேதனையை போக்கக்கூடிய காஸ்பல் சுவிசேஷ வார்த்தை அவர்களிடத்தில் உண்டு. மனவாட்டி வலது பாரசத்தில் இருந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசும். ஒரு தேவ பிள்ளை வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். மற்றவர்கள் இந்த புறஜாதியார் இவர்கள் மத்தியிலே ஒரு பாரம்பரிய வாழ்க்கை அப்படியெல்லாம் இல்லாமல், சாங்கியம் சடங்காச்சாரம் இல்லாமல் கர்த்தருக்காக வாழ வேண்டும். கடைசியாக அடுத்தபடியாக அவளுடைய உள்ளான மகிமை பூரண மகிமை என்று பார்க்கும். பூரண மகிமை. இப்போ பரிசுத்தத்திலே அவள் பூரணப்பட்ட ஒரு அளவு ராஜகுமாரத்தி. அந்த பரிசுத்தம் நமக்கு தேவை. கடைசியாக சித்திரை தையலாடை தரித்து பாடுதல் மத்தியிலேயும் 2 கூட்டம், ஒரு கூட்டம் தோழி, ஒரு கூட்டம் கரைபடாத கன்னிகை. அப்போ அவருடைய ஓட்டத்தின் முடிவு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. கர்த்தருக்காக பாடுபட்டு ஊழியம் செய்து பரிசுத்தமடைந்து ஒரு கூட்டத்தோடு போய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார். இந்த மகிமையான அனுபவத்துக்காக மறுபடியும் நாம் கர்த்தரை சோதரம் பண்ணலாம். தூதுராம் 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 துராம் தூதுராம் 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 தூதுராம். வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். தூதுராம் 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 தூதுராம். இந்த ஆராதனைக்கு உதவியாக இருந்த பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்குடைய கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். தூதுராம் 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 தூதுராம். ஹல்லேலூயா. சுத்திர கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிற ராஜா. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. போற்றுகிறோம் யுக்தியுள்ள கர்த்தாவே. அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆராதனைக்குரியாய் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்கு சாட்சியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாயகரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடுவரே மனவாட்டியுடைய கர்த்தாவே குணாதிசைகளை குறித்து இந்த நாளிலே உங்களோடு ஒரு இடைப்பட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடுவரே தாழ்மை ஜீவியத்தை எங்களுக்கு தரும்படியாய், சாட்சியமான ஜீவியத்தை எங்களுக்கு தரும்படியாய், தியாகமான ஜீவியத்தை தேவனாய் கர்த்த எங்களுக்கு தரும்படியாய், பிறருக்கு நாங்கள் பிறரை மகிழ்விக்கிற, பிறருக்கு ஆறுதலாய் இருக்கிற அப்படிப்பட்ட பிரயோகமான கர்த்தாவை சாட்சியான பிள்ளைகளாய் தேவன் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா கடந்த பழைய நாட்களில் மறக்க எங்களுக்கு உதவி செய்ய தகப்பன் வீட்டை மறந்து விட வச்சிருக்கப்பா. பழைய பாரம்பரிய பழைய வாழ்க்கையை விட்டு அன்றரை மறக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற. பின்னானவரை மறந்த முன்னானவரை நாளை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. தேவாதேவனே இந்த நாளையோடு மறந்து மறந்தோடு பேசினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பொழுது ராஜா நீரை அழகில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மாத்திரமல்ல ராஜாவை பாடுகளின் மத்தியிலே ராஜாவை உம்மை சேவிக்கிற பிள்ளைகளை தொடர்ந்து வர பிள்ளைகளை மாற்றி வலது வாசி நிற்கிற ராஜகுமாரத்திய மகிமையாக உள்ளான மனுஷன மகிமையானவளாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. ராஜகுமாரத்திய உள்ளாக பூரண மகிமையுள்ளவள் என்று எழுதப்பட்டிருக்கப்ப எங்கள் முழுதுமான மகிமைக்குள்ளாக எங்கள் மூடி மறைக்குடியாய் ஜெபிக்கிற கர்த்தரோட மகிமை எங்கள் மேல ஒவ்வொரு நாள் உதிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா மகிமையில நிரம்ப இருக்க உள்ளான மனுஷன் மகிமையாய் காணப்பட மகிமையிலே நிரம்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற. வலது வாசல் நின்று அடிந்து ஒரு ஆத்மாக்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. எத்தனை உபத்திரங்கள் பாடுகள் நெருங்கினாலும் உண்மை நாங்கள் பின்தொடர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்ய. ஒரு நாள் எங்கள் பாடுகளை நாங்கள் சுமந்து கொண்டு பின்பற்றி வர பிள்ளைகளை தேவனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த வார்த்தை கூடவே கர்த்தரை இடைப்பட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ள கூடிய கருத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. பயன்படுத்துவதோடைய ஆசிரியர் குழந்தை ஆசிரியர் கர்த்தாவே. சமய விசுவாசிய ஒவ்வொரு குடும்பத்தை அபிரதமான ஆசிரியக்குடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தாவே உன்னதமான மறைவுகளை விசுவாசி குடும்பத்தாரே வேறெடுத்து பாதுகாத்திருக்காய் கொடாமடி நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உன்னதமான மறைவுகளை மறைத்து பாதுகாப்புடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்களை பலப்படுத்த வேண்டும். ஆமென். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு தந்தீர் ஆசீர்வதித்து வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயரை தனித்தனி குடும்பமாக ஆசீர்வதி தொடர்ந்து எங்களை நடத்தும் பாதுகாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. God be with you.